ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் படிங்களா, தி க்ரோவிங் ரிலவன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் மெடிசன். ரொம்ப சிம்பிளா போட்டாச்சுல, அந்த ஹெட்டிங்லேயே தெளிவா இருக்கு. இந்த காலகட்டத்தில் ட்ரெடிஷனல் மெடிசனோட growth அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஹெட்டிங் எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கோ அதே மாதிரி தான் ஆர்டிக்கலும். ரொம்ப சிம்பிள் ஆர்டிக்கல், சிம்பிள் பாயிண்ட்ஸ், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களே படிச்சிட முடியும். பட் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டியா எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் அகைன் கவர் பண்ணலாம். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஆர்டிக்கலோட மெயின் கோர் வேர்ட் என்ன? ட்ரெடிஷனல் மெடிசனா? ஓகே. ஸோ ட்ரெடிஷனல் மெடிசன் சொன்ன உடனே உங்க மைண்டுக்குள்ள எந்த மாதிரி பிக்சர் வரணும்? ரொம்ப சிம்பிளா வீட்டில் யூஸ் பண்றதே வரலாம்ல. காலைல டீ குடிக்கிறோம்னா துளசியில போடலாம். இல்ல தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னா இஞ்சி டீ குடிக்கலாம். இல்ல அடி போட்டிருக்குன்னா மஞ்சள் பவுடர் போடலாம். அண்ட் வீட்டில் என்ன தருவாங்க? கஷாயம் தருவாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காமனா ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னா என்ன சொல்லலாம்? நேச்சுரல்னு சொல்லலாமா? இயற்கையிலே கிடைக்கும் ஒன்று. இது ஒரு காமன் ஐடியா. இன்னொன்று முக்கியமானது, இந்த எல்லா பிளான்ஸுமே, இந்த எல்லா மெடிசன்ஸுமே நமக்கு ரொம்ப காலமே தெரியுதுண்ணே. நம்ம அப்பாவுக்கு தெரியும், தாத்தாக்கு தெரியும், ஜென்ரேஷனாக தெரியும். ஸோ ட்ரெடிஷனலாக தெரியும். ஸோ அந்த மெடிசன் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்றோம்? டக்குனு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நேச்சுரல் மெடிசனை ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பயன்படுத்துவோம். ஒருவேளை சரியாகலன்னா தான் அடுத்த மெடிசனே போகும். நம்ம லைஃப் ஸ்டைலே ரொம்ப காலமா ட்ரெடிஷனலாகவே ஒரு மெடிசன் ஆகிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைலே ஃபாலோ பண்ணிருக்கோமா? ஸோ இந்த மெடிசனை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த காலகட்டத்தில் உலகம் மாடர்னைஸ்டாக மாறும்போது, டெக்னாலஜியாக மாறும்போது என்ன ஆகிட்டே இருக்கு? எல்லா மக்களுக்கும் இயற்கை மேலே ஒரு அன்பு வருதுல, ஆசை வருதுல. இயற்கை சார்ந்த லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். பட் 2 3 முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளவுதான் அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த மெடிசனை எப்போ பயன்படுத்துவோம்? நமக்கு ஒரு நோய் வருமா? நோய் வந்துருச்சு, அதை சரி பண்ணணும், அதை ட்ரீட் பண்ணணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். எல்லாமே ரியாக்டிவ் மெடிசன் தானே, நோயை குணப்படுத்துற மெடிசன். பட் நம்ம லைஃப் ஸ்டைல் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ண இந்த மெடிசன் இருக்குல்ல, இது என்ன மெடிசன்? இது நோய் வராமலே பாதுகாக்கும்ல, சேஃப் கார்டு பண்ணுதுல. அப்ப என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? பிரிவென்டிவ் மெடிசன் தானே. இதெல்லாம் முக்கியமான ஐடியா. இப்போ எல்லா மக்களுமே உஷாரா இருக்காங்க. நோய் வரதுக்கு முன்னாடியே, முக்கியமா இப்போ வர நோய் என்ன நோய்? லைஃப் ஸ்டைல் நோய் தான். ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் மெடிசன் சாப்பிட்றதுக்கு வராம பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? ப்ரிவென்டிவா இருக்கலாம். அப்படி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரூட் எங்க போகுது? நேச்சுரல் தான் போகுது. நேச்சுரல் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்கு, ட்ரெடிஷனலாவே இருக்கு. ஸோ இந்த கோர் பிலாசபியால தான் உலகம் முழுக்க இப்போ ட்ரெடிஷனல் மெடிசன் பூமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்படி யோசிக்கலாம் நீங்க. இப்போ நான் இருக்கேன், பிளான் பேஸ் பண்ணி இல்லை என்னோட கல்ச்சர்ல தெரிஞ்ச சில மெடிசன் சாப்பிட வச்சுக்கலாம். அப்போ அந்த பொருளுக்கு, அந்த இலைக்கு இல்லை அந்த வேருக்கு டிமாண்ட் அதிகமாக எது சேஃப் கார்டு பண்ணப்படும்? பயோடைவர்சிட்டி தான். எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல்லையே அந்த பிளான்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த எல்லா பிளான்ஸையும் சேஃப் பண்ணி வளர்ப்பல. அப்போ என் மைண்டும் சரியா இருக்கு, என் பாடியும் சரியா இருக்கு, என் என்வரன்மெண்ட் ஆகல, அடியில் இல்லை, கரெக்டா? பட் ரியாக்டிவ் மெடிசன் என்ன பண்ணி ஆகணும்? இந்த மரத்தை வெட்டலாம், இல்லை மைனிங் பண்ணலாம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இந்த ஒரு கோர் பிலாசபிக்காகவும் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அகைன் சம்மரைஸ் பண்ணலாமா? ஸோ உலகம் முழுக்க ட்ரெடிஷனல் மெடிசன் டிபெண்ட் ஆகிறதுக்கு 3 காரணம். ஒன்று, இட் இஸ் நேச்சுரல். நேச்சுரலாக இருக்கும்போது நம்ம உடம்புல ப்ரோ ஆக்டிவாக இருக்கும், ப்ரிவென்ட் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, என்விரான்மெண்ட் க்ரோ ஆகுது, சஸ்டைனபிள் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். மூணாவது முக்கியமானது, இட் இஸ் மோர் அசசபிள். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் டிபெண்ட் பண்ண அவசியமே கிடையாது. இட் இஸ் அசசபிள் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள். அப்போ இவ்வளோ விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது யாராவது இந்த மெடிசனை அவாய்ட் பண்ணுவாங்களா? அப்போ எல்லா கண்ட்ரிஸும் தனக்கு ஒரு இருக்கும்ல, தன்னோட கல்ச்சரில் ஒரு மெடிசன் இருக்குல்ல, அந்த மெடிசனை இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க, அந்த மெடிசனில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த மெடிசனை பிஸ்னஸ் ஆக்குறாங்க, எக்கனாமி பண்ணுறாங்க. எப்படி ஒரு கண்ட்ரிக்கு டெக்னாலஜி வழியா, ஒரு ஆப் வழியா காசு வருதோ, சிமிலர்லி உங்க நேச்சுரல் மெடிசனை ரிசர்ச் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணா அது ஒரு பெரிய எக்கனாமி. இப்போ அகைன் இது படிங்களா, தி க்ரோவிங் ரெலவன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் மெடிசன். லைன் புரியுது இல்லை? ட்ரெடிஷனல் மெடிசன் ஓகே, அதோட ரெலவன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கான தேவை அதிகமாயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை முக்கியம், கரெக்டா? அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வழக்கமாக அதை பத்தி பேசும்போது எல்லாருக்குமே நம்மளோட சித்தா மட்டும் தான் ஞாபகம் வரும். அது நம்ம ஊர்ல எல்லா ஊருக்குமே ஒன்று இருக்கும். ஆயுர்வேதம் வச்சுக்கலாம், ஹோமியோபதியும் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் அந்தந்த ஊர்ல கல்ச்சர்ல வந்தது தான். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். இந்த உலகத்துல ஒரு 194 கண்ட்ரிஸ் வச்சுக்கலாம். இத்தனை கண்ட்ரீஸ்ல எத்தனை கண்ட்ரி தன்னோட ஓன் ட்ரெடிஷனல் மெடிசனை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க? 170 கண்ட்ரிஸ். யோசிக்க முடியுதா? அப்போ முக்காவாசி பேர் அவங்க ஊர்ல ஏதோ ஒரு வழியில ட்ரெடிஷனல் மெடிசனை பிராக்டிஸ் பண்றாங்க. லாஜிக் புரியுதா? இப்போ இந்தியாவில் அலோபதியில் அகைன் சொல்றேன், இது கன்சர்வேட்டிவ் பாயிண்ட் கிடையாது, அகைன்ஸ்ட் சயின்ஸ் கிடையாது. இந்த கிளாஸ்ல பார்க்குற பாயிண்ட் என்னன்னா, ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ பேசுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த பர்ஸ்பெக்டிவ் டெவலப் பண்றோம். தவிர we are not against the scientific or allopathic medicine. கரெக்டா? இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ஒரு நோய் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போவோம், ஹாஸ்பிட்டல் சரியாகாது, அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவோம்? சித்தாக்கு வருவோம், ஆயுர்வேதா போவோம், ஹோமியோபதி போவோம். பட் முக்காவாசி கண்ட்ரியில் நிறைய மக்கள் அவங்களோட பிரைமரி ஹெல்த் சென்டர் என்னது? அவங்களோட பிரைமரி ஹெல்த் கேராகவே ஃபர்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்க? ட்ரெடிஷனல் மெடிசன் தான். ஸோ அதுக்கான ரீசன் தான் பார்த்தோம். ஒரு 3 ரீசன் சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் அது, அந்த மெடிசனை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட பயோடைவர்சிட்டி அழியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனா. அண்ட் ரொம்ப முக்கியமானது, நீ என்ன சாப்பிட்ற? பிளான்ட்டை சாப்பிட்ற, நியூட்ரிஷன் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும், நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. கரெக்டா? அப்போ எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? பயோடைவர்சிட்டி சேவ் ஆகுது, நியூட்ரிஷன் கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்ல, சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் யூஸ் பண்ணலாம்ல. எஸ், நம்ம வாழ்வாதாரமே எப்படி இருக்கு? சஸ்டைனபிளா இருக்கு. கரெக்டா? இந்த காலகட்டத்தோட மெயின் ஹேஷ்டாக் என்ன? இயற்கை சார்ந்த லைஃப் தானே, இயற்கை சார்ந்த மருத்துவம் தானே, எல்லாம் லிங்க்டு தானே. அதனால இது உலகம் முழுக்க பூமா இருக்குது. இந்த குட்டி குட்டி பிளான்ஸ்ல இருக்கிற அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் மெடிசனை மாற்றி உலகம் முழுக்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாகுது. அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம ஊர்ல இருக்கிற பிளான்ஸ் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்? இப்பவே ஆரம்பிச்சிடணும். அண்ட் மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், இந்தியாவில் சொல்லணுமா, முக்கால்வாசி பேர் ஹாஸ்பிட்டலே போகிறது கிடையாது, அப்போ இதான் பயன்படுத்துவாங்க, நல்லா தான் இருக்கும் ஆல்ரெடி சொல்லுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா இந்த விஷயம் நம்ம ஊரில் எக்கனாமி மாறல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் பாயிண்ட், இந்தியாவில் எந்த ட்ரெடிஷனல் மெடிசன்லாம் பயன்படுத்துகிறோம்? ஆயுஷ் தானே.
அப்படின்னு அர்த்தம். ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஒரு கண்ட்ரில எவ்வளோ ட்ரெடிஷனல் மெடிசன் பயன்படுத்துறோம்னா, அதில் எக்கனாமிக் இருக்கணும், எவ்வளோ ஸ்டார்ட் அப் வரணும், எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட் ஒரு பாலிசிலாம் போட்டு ஒரு மினிஸ்ட்ரி அமைச்சு அதுக்கு பாலிசி ரெடி பண்ணி எக்கனாமிக்லாம் பூஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் $43 பில்லியன். யோசிக்க முடியுதா? அதாவது இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் மெடிசனோட மார்க்கெட் வேல்யூ, எவ்வளோ மெடிசன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அதை வித்தா அவ்வளோ காசு வரும். இது இந்தியாவோட ஸ்டேட்டஸ். இதை அப்படியே கம்பேர் பண்ணலாம். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சைனாக்காரனை கம்பேர் பண்ணலாம். சைனாவோட மார்க்கெட் சேம், அவங்களோட மெடிசன் $122 பில்லியன். யோசிக்க முடியுதா? நம்மளோட 3 மடங்கு அதிகம் பிசினஸ் பண்றோம். அவங்க நாட்டில் இருக்கிற மெடிசன் வச்சுக்கிட்டு 3 மடங்கு மெடிசன் ஃபீல்ட்லேயே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஸ்திரேலியா வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியாவில் ஹெர்பல் மெடிசன் ஜஸ்ட் 3 பில்லியன் தான். 3 பில்லியன் கம்மியாக இருந்தாலும் அது ஒரு மார்க்கெட் தான். விச் மீன்ஸ் இந்த உலகம் முழுக்க இருக்கிற இந்த குளோபல் ட்ரெடிஷனல் மெடிசன் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரி டேப் பண்ண ஒவ்வொரு கண்ட்ரி ஆசைப்படுது. அண்ட் இந்த மெடிசன் விற்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. இந்த மெடிசன் விற்கிறதுக்கு கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மைண்டு, பாடி, என்வரான்மெண்ட் லிங்க் ஆகணும்னா இந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஹோலிஸ்டிக் கேர் கிடைக்கணும்னா இதான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அலோபதி சாப்பிடும்போது அந்த இடத்துல அந்த பெயின் சரியாகும். உடம்பு முழுக்க சரியாகணும்னா, உடம்பு முழுக்க நல்லா இருக்கணும்னா, நோய் வராமல் தடுக்கணும்னா ஹோலிஸ்டிக் கேருக்கு இந்த மெடிசன் தான். அப்போ இந்தியா ரொம்ப காலமா அப்போ இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற மெடிசனை, ட்ரெடிஷனல் மெடிசனை இந்தியா எப்படி பார்த்துச்சு? ஒரு கிராண்ட் மதர் வீட்டில் தர்ற ஒரு ரெமெடி, நம்ம வீட்டில் ஒரு பாட்டி சொல்கிற ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குல்ல, அந்த மெடிசன் வேல்யூக்கு குளோபல் முழுக்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. 3 லட்சம் கோடி வேல்யூ அளவுக்கான இண்டஸ்ட்ரி அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்றத அப்போ நமக்கு தெரியல. பட் இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாச்சு, ஒரு பாலிசி போடுறோம், இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கடைசி ஒரு 10 வருஷத்தில் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி போட்ட ஸ்டெப்ஸாக இருக்கலாம், பாலிசியாக இருக்கலாம். இந்தியா முழுக்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. எம்எஸ்எம்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. அதாவது எம்எஸ்எம்இஸ் ரொம்ப அதிகம் வந்துருச்சு. ரொம்ப அதிகம் சொல்லலாம். 90,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ட்ரெடிஷனல் மெடிசனை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எப்படி யோசிக்கலாம்? இவ்வளோ எம்எஸ்எம்இ இந்தியாவில் உருவாகுதுன்னா அப்போ அது மக்கள் வாங்குறதுன்னு அர்த்தம்ல. அப்போ அதுக்கு யோசிக்கணும்ல, உண்மையாவே இந்தியன் மக்களுக்கு இன்னமும் இந்த மெடிசன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் NSSO சர்வே 2022-23 மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச டேட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா மக்களுக்குமே முக்காவாசி பேருக்கு 95%, 96% வில்லேஜ் இருந்தாலும் சரி, சிட்டி இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஆயுஷ் பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவேர்னஸ் ஓகே, இது வரைக்கும் பயன்படுத்திருக்கீங்களா அப்படி கேட்கும்போது எல்லா மக்களுமே அப்படி கேட்கும்போது பாதிக்கு பாதி மக்கள் 50% இந்தியன் பாப்புலேஷன் அவங்களோட லாஸ்ட் இயர்ல இதை பயன்படுத்திட்டாங்க. அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு, பாதிக்கு பாதி பேர் இதை பயன்படுத்துறாங்க. அடுத்த கொஸ்டின், இப்போ பாதிக்கு பாதி பேர் பயன்படுத்திருக்காங்கன்னா எதை பயன்படுத்திருக்காங்க? இந்த 50% மக்கள்ல நிறைய பேர் பயன்படுத்துறது ஆயுர்வேதம். அப்போ இந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு, அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு இந்தியா என்ன பண்ணியாகணும்? நம்ம ட்ரெடிஷன்ல இருந்து டெக்னாலஜிக்கு மூவ் ஆகணும். அதாவது நம்ம ஊர்ல என்ன மெடிசன் ஃபாலோ பண்ணிருக்கோ அந்த மெடிசனை ரிசர்ச் பண்ணணும். அப்போ கண்டிப்பா ரிசர்ச் பண்றதுக்கு என்ன தேவை? இன்ஸ்டியூட் தேவையா? IIT மாதிரி, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, அந்த மாதிரி எல்லா அகாடமிக்கும் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, நேஷனல் அகாடமி ஃபார் ஹோமியோபதி. லாஜிக் புரியுதா? சம்டைம்ஸ் இந்த இயற்கை மருத்துவம், இந்த கல்ச்சுரல் மெடிசனை பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு பயம் இருக்கும். என்ன ரீசன்? வேலிடேஷன், ட்ரஸ்ட் வரணும்ல, பயம் இருக்கும்ல. அப்போ ரிசர்ச் பண்ணி இந்த எல்லா முக்கியமான பிளான்ஸையும் மெடிசன்ஸ் என்ன பண்ணும்? வேலிடேட் பண்ணும். ஸோ 2 கீவேர்டு. ஸோ ஒன்று வந்து கிளினிக்கல் வேலிடேஷன் அண்ட் 2வது முக்கியமானது. அப்போ ஒரு மருந்து என்ன பண்ணியாச்சு? வேலிடேட் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ணியாகணும்? அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. அந்த ப்ரொடியூஸ் பண்ற மெத்தட் எப்படி இருக்கணும்? ஸ்டாண்டர்டைஸா இருக்கணும்ல. அடுத்த பாயிண்ட், மெடிசனை, ட்ரக்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க. சிம்பிள். இந்த இடத்துக்கு மூவ். நம்ம பாட்டுக்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்தை எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ற மாதிரி குளோபல் மெடிசனா மாத்துறதுக்கு என்ன தேவை? இது 2 தேவை. ரிசர்ச் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸா மாற்றும். அண்ட் இப்போ யோசிங்களா, நீங்க இப்போ ரிசர்ச் பண்றதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் 10 பேர் போட்டா ஒர்க் அவுட் ஆகுமா? வந்துருச்சுல, நினைச்சா என்ன பண்ண முடியும்? அந்த ரிசர்ச்சையும் ஃபாஸ்டா பண்ண முடியும், அக்யூரேட்டா பண்ண முடியும். அப்போ எந்த டாபிக் பேசுறோம்? டிஜிட்டல் ஹெல்த். நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு we have to inculcate the AI. யோசிக்க முடியுதுல, ஒரு 100 ஃபைல் இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒரு மெடிசன் பண்ணிருப்பான், ரிசர்ச் பண்ணிருப்பான். அந்த பேப்பர் அனலைஸ் பண்ணி கல்குலேட் பண்ணுமா? AI பயன்படுத்திக்கலாம். ஓகே, உருவாக்கியாச்சு, ரிசர்ச் பண்ணியாச்சு, ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்றது என்ன தேவை? மற்ற கண்ட்ரிஸ் தேவை. மற்ற கண்ட்ரி கூட பேசி ஆகணும். இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த் டிப்ளமசி முக்கியம். அப்போ எல்லா கண்ட்ரிஸ் கூட அக்ரிமெண்ட்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்தியா ஆல்ரெடி ஒரு 25 கண்ட்ரிஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுருச்சு. 25 கண்ட்ரிஸோட பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் பிளஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கிற அகாடமி இருக்கும்ல, அந்த ஊர்ல என்ன இருக்கும்? குளோபல் மெடிசன் இருக்கும். அதாவது அந்த கண்ட்ரியோட நேச்சுரல் மெடிசன் இருக்கும். அந்த மெடிசன் இன்ஸ்டியூட் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல, அந்த ரிசர்ச் அகாடமி கூட நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அப்போ மற்ற அகாடமி கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்றோம். இது எல்லாத்தோட பீக் பாயிண்ட். இந்த பாயிண்ட் WHO குளோபல் ட்ரெடிஷனல் மெடிசன் சென்டர், WHOட குளோபல் லெவல் இருக்கிற ட்ரெடிஷனல் மெடிசனோட சென்டர் வந்து இந்தியாவில் இருக்கு. லிங்க் பண்ண முடியுதா? எங்க ஆரம்பிச்சோம்? ஒரு ஹோம் ரெமடியா இருந்தது, ஒரு காஃபில போற துளசி இலை என்ன இருக்கு? ஹெல்த் டிப்ளமசி அளவுக்கு இம்ப்ரூவ் இருக்கு. அண்ட் சில பேர் யோசிச்சிருக்கலாம், அண்ட் மேபி சில பேர் யோசிச்சிருக்கலாம், இந்த ஆர்டிகல்ல வந்து சித்தா பத்தி நான் பேசல, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். இந்த ஆர்டிகளோட கோர் மெயின் பர்பஸ் ஒரு விஷயத்த சொல்றது, என் பண்றது. செப்டம்பர் 23, 2025 ஆயுர்வேதா டே. அப்ப அந்த டேவை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா மாத்துறதுக்கு ஆயுர்வேதோட ரூட் என்ன? ட்ரெடிஷனல் மெடிசன். ஸோ அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக அதை கோர் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம ஆயுஷ் மினிஸ்டர் என்ன பண்றாரு? ஹிந்து ஆர்டிகல் எழுதுறாரு. அப்போ
ஆயுர்வேதா டே இந்த வருஷத்துல தீம் என்ன? ஆயுர்வேதா எதுக்கு? நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபார் தி ஹோல் பிளானட். ஆயுர்வேதா ஃபார் பீப்பிள் அண்ட் பிளானட். ஓகேல. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஆயுர்வேதா பத்தி பேசும்போது அதோட கீவேர்டு என்ன? ஆயுர்வேதா லிங்க்ஸ் வித் ஒன் கீ டேர்ம் சம்யதா. இந்த கீவேர்டு நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், பட் ஆல்ரெடி இந்த கீவேர்டோட மெயின் ஐடியா பார்த்தாச்சு. நீங்க என்ன பண்ணாலும் ஜஸ்ட் பி ஹார்மோனி வித் நேச்சர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மழை காலத்துல ஒரு ஃபுட் இருக்கும், வெயில் காலத்துல ஒரு ஃபுட் இருக்கும். ஜஸ்ட் சிங்க் வித் தி சீசன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், எந்த ஃபுட் சாப்பிடலாம்? ரொம்ப வெஸ்டர்ன் ஃபுட்ஸ்லாம் வேணாம். உங்க லோக்கல் லெவல் ஃபுட்ஸ் இருக்குமா? லோக்கல் ஹெர்ப்ஸ் சொல்லுவாங்களா, அந்த செடியை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து முக்கியமானது, ஸோ நீங்க எப்போ லோக்கல் ஹெர்ப்ஸ்னு ஒரு பாயிண்ட் முடிவு பண்றீங்களோ அப்போ என்ன கன்க்ளூட் ஆகுது இதுக்குள்ளேயே? அப்போ நீங்க கன்சியூம் பண்ற எந்த பொருளுமே ஒன்று லோக்கலா இருக்கணும் அண்ட் ஆல்சோ இந்த ஏர்த்தால ரினியூ பண்ணக்கூடியதா இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு செடி இருந்துச்சுன்னா அதை சாப்பிடும்போது நம்ம ஊருக்கு எத்த வளர்ந்துரும். நம்ம வேற ஒரு கண்ட்ரியோட செடியை நாம சாப்பிடும்போது அவ்வளவு growth இருக்காது, நம்ம ஊர்லயும் அந்த செடி வளராதுல்ல. ஸோ லோக்கல் ஹெர்ப் ஏன் முக்கியம்? அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த செடி மறுபடியும் வளரலாம். ஏர்த்துக்கு அது சஸ்டைனபிள். ஓரளவுக்கு புரியுதுல்ல? பட் இந்த கிளாஸ் முழுக்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது இதை பத்திலாம் பேசும்போது டிராயிங் முழுக்க இப்படி வரைஞ்சிட்டேன். பட் இது எல்லா மெடிசன்ஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதா, அது ஹியூமன் பீங்ஸ் மட்டும் கிடையாது, வெட்டினரி மெடிசனுக்கும் அதை பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியல. இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் ஃபார் அனிமல்ஸ். ஸோ ஓகேல, ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன். பட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இன்னொரு ரீட் பண்ணி பாருங்க. இந்த ஆர்டிகல் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், கோ வித் மெடிசன் தட் ஹார்மோனி வித் நேச்சர். அண்ட் இந்த பாயிண்ட் சொல்லும்போது சைபர் யோசிப்பீங்க, அது எப்படி எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் வச்சுக்கிட்டு இந்த மெடிசன் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லலாம். நம்ம பாயிண்ட் ஆஃப் அது கிடையாது. இந்த மெடிசன்ஸ் எல்லாமே லைஃப் ஸ்டைல் சரி பண்ற மெடிசன்ஸ். நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணி ஆகணும்? இன்கார்பரேட் பண்ணணும். அதான் பிசினஸ். நோய்க்கு பிசினஸ் கிடையாது. இந்த ஆங்கிள் யோசிச்சிருந்தீங்கன்னா ஆர்டிகல் புரியல அர்த்தம். இந்த எல்லா மெடிசனும் குளோபல் லெவல்ல, அதாவது ட்ரெடிஷனல் மெடிசன் வந்து குளோபல் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது மெயின் ரீசன் என்ன? லைஃப்குள்ள ஆட் பண்றாங்க. லாஜிக் புரியுதா? நோய் வந்தா ஒரு மாத்திரை சாப்பிட்றோம். அந்த மெடிசன் இண்டஸ்ட்ரியோட நம்ம லைஃப் ஸ்டைலில் எல்லா நோயும் வராமல் இருக்கிறதுக்கு, டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள சில பொருள் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணால் எவ்வளோ பொருள் வரும்? அதான பெரிய மார்க்கெட், எல்லா மக்களும் வாங்குவாங்க. அதனால இந்த இண்டஸ்ட்ரி ஆகுது, பூம் ஆகுது. நோய் இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்குறாங்கன்னா ரொம்ப கம்மி. அது அலோபதி மெடிசனை நோய்க்கு முன்னாடி சாப்பிட முடியாது. பட் இந்த மெடிசன் ஆகுது லைஃப் ஸ்டைல் முழுக்க வருஷம் எல்லா இயரும் சாப்பிட்டு இருக்க முடியும். அவ்வளோ இண்டஸ்ட்ரி, அவ்வளோ மெடிசன், அவ்வளோ மார்க்கெட் இருக்கு. ஸோ ஓகேல, இந்த ஆங்கிள் இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க.